கௌரவர்களின் தலைநகராக இருந்த அஸ்தினாபுரம் நகருக்கு கிருஷ்ணர் வந்தார். அஸ்தினாபுரம் நகரத்தில் பலர் கிருஷ்ணரை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்தும் அங்கெல்லாம் போகாமல் விதுரனின் வீட்டுக்கு சென்றார் கிருஷ்ணர். தன்னுடைய வீட்டிற்கெல்லாம் கிருஷ்ணர் வரமாட்டார் என்று நினைத்த விதுரனின் வீட்டிற்கு திடீரென்று வந்த கிருஷ்ணரை பார்த்ததும் நிலை தடுமாறினார் விதுரர். விதுரர் இங்கும் அங்குமாக ஓடி என்ன செய்வது என்று தெரியாமல் பரபரத்தார். கிருஷ்ணரை இப்படியா நிற்க வைத்து உபசரிப்பது என்று எண்ணிய விதுரர் ஓடிப்போய் ஒரு ஆசனத்தை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு அருகில் வைத்தார். பின் அந்த ஆசனத்தை நன்றாக தடவி தடவி பார்த்து கொண்டே கிருஷ்ணரை அதில் அமர சொன்னார் விதுரர். ஆனால் கிருஷ்ணர் சிரித்தபடியே நின்றார். பின் கிருஷ்ணருக்கு ஏதேனும் சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டே அடுப்படிக்கு ஓடினார் விதுரர். அங்கு அவருடைய கண்ணில் பழங்கள் தென்பட்டன. அப்படியே அந்த பழங்களையெல்லாம் அள்ளி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரிடம் வந்த விதுரர், கிருஷ்ணா, இப்போது என்னிடம் இருப்பது இவை மட்டுமே, மறுக்காமல் சாப்பிடுவாயாக என்று கேட்டுக்கொண்டார். விதுரர் படபடப்போடேயே காணப்பட்டார். விதுரரின் சிந்தனையில் தாம் துரியோதனனின் உப்பை சாப்பிடுகிறோம், துரியோதனன்தான் தனக்கு சோறு போடுகிறான். பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் தூது வந்தபோது பெரிய பள்ளம் தோண்டினான் துரியோதனன். பின் அதன் மேல் கம்பளம் விரித்து அந்த கம்பளத்தின் மீது ஆசனத்தை வைத்திருந்தான் துரியோதனன். கிருஷ்ணர் அந்த ஆசனத்தில் அமர்ந்ததும் கீழே விழுவார். அப்போது கிருஷ்ணரை சிறை பிடிக்கலாம் என்று திட்டம் வைத்திருந்தான் துரியோதனன். இப்படிப்பட்ட கீழ்மையான எண்ணம் கொண்ட துரியோதனனின் சாப்பாட்டில் வளர்ந்த நாம் அவனைப் போலவே சிந்தனை கொண்டு சுய நினைவின்றி கிருஷ்ணரை அவமானப்படுத்தும் வகையில் ஏதேனும் பள்ளம் தோண்டி வைத்திருக்கிறோமோ, அல்லது அந்த ஆசனத்தில் ஊசியை செருகி வைத்து அவரை இம்சிக்க செய்திருக்கிறோமோ? துரியோதனனின் சாப்பாட்டை சாப்பிட்ட எனக்கும் அவன் புத்தியானது நம்மையும் அறியாமல் நமக்கு வந்திருக்குமோ என்று பதபதைத்தார் விதுரர். விதுரருக்கு எவ்வளவு பெரிய ஞானம்! இந்த ஞானியின் கலக்கத்தை கண்டு ரசித்த கிருஷ்ணர், விதுரா, என்னை கண்டதும் நீ படுகின்ற உன் கலக்கமே என் பசியை ஆற்றிவிட்டது என்றார். இறைவனுக்காக பூஜை செயல்களில் ஈடுபடும் போது தன்னையும் அறியாமல் தவறு ஏதேனும் செய்து விடுவோமோ, தவறு நடந்து விடுமோ என்ற எண்ணத்தில் இறைவனை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் சிரத்தையுடன் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களே ஞானியாக திகழ்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கே முதன்மையில் அருள்கிறார், அரவணைக்கிறார். மேலும் அவரை ஆட்கொள்கிறார் என மகாபாரதத்தில் அற்புதமாக விளக்குகிறார் வேதவியாசர்.